அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும் இடத்திலேயே கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்புவதாக. இந்த ஜெபத்தில் நாம் நமக்காக மட்டுமல்ல, நம் குடும்பத்தினருக்காகவும், நண்பர்களுக்காகவும், நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், கடன் சுமையில் இருப்பவர்களுக்காகவும், வேலை தேடுபவர்களுக்காகவும், மன வேதனையில் இருப்பவர்களுக்காகவும் தேவனை நோக்கி மன்றாட போகிறோம். ஒருவருக்கொருவர் வேண்டுதல் செய்யுங்கள். யாக்கோபு 5:16 சொல்லபடி இந்த ஜெபம் ஒரு பரிந்துரை ஜெபம். அன்போடும் விசுவாசத்தோடும் நாம் தேவ சந்நிதியில் வருவோம். பரலோக பிதாவே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர். உமது கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எங்கள் ஜெபங்களை கேட்கும் ஜீவனுள்ள தேவன். எங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன். எங்கள் இதயத்தின் பாரங்களை அறிந்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்கள் எண்ணத்தினாலும் வார்த்தையினாலும் செயலாலும் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். உமது பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரியும். எங்கள் இதயங்களை புதுப்பியும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். கர்த்தராக இயேசுவே, இப்போது இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். உடல்நலக் குறைவால் அவதிப்படுவர்களை நினைக்கிறோம். உயர் இரத்த அழுத்தம், அவர்களுடைய இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தவும், பயத்தையும் பதட்டத்தையும் நீக்கவும் உமது சமாதானத்தை கொடுப்பீராக. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான கண்காணிப்பு, சிகிச்சை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் நடக்க ஞானம் அருளும். உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தும், சோர்வை நீக்கவும். மன அழுத்தத்தினால் கஷ்டப்படும் நம் அன்பானவர்களுக்கு கர்த்தரே மனதில் இருக்கும் இருளை அகற்றும், நம்பிக்கையை புதுப்பிக்கும், தனிமையை நீக்கும். உமது சந்தோஷம் அவர்களை நிரப்புவதாக. கர்த்தாவே, சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் ஞானமுள்ள மருத்துவர்களையும் சரியான சிகிச்சையும் அருளும். அவர்கள் உடலில் உள்ள கட்டிகள், தீவிர நோய்கள் மாறி அவர்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் பலத்தையும் சமாதானத்தையும் அளிப்பீராக. நான் உனக்கு சுகம் அளிக்கிற கர்த்தர் என்ற வேதாகம் வசனம் யாத்திராகமம் 15:26 சொல்லப்பட்டபடி, பரலோக பிதாவே, கடன் சுமையால் கண்ணீர் விடுப்பவர்களை நினைக்கிறோம். வீட்டுக்கடன், தொழில் கடன், கல்வி கடன், குடும்ப செலவினால் ஏற்பட்ட சுமைகள். கர்த்தரே, அவர்களுக்கு ஞானமாக நிர்வகிக்கும் மனதையும் புதிய வருமான வாய்ப்புகளையும் அருளும். வீண் செலவுகளை தவிர்க்க உதவியும் உழைப்பின் பலனை காண கிருபை செய்யும் ஆண்டவரே. வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நினைக்கிறோம். நேர்மையான மற்றும் தகுந்த வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும் கர்த்தரே. நேர்முக தேர்வுகளில் ஞானமும் தைரியமும் கிடைக்கட்டும். புதிய கதவுகளை திறக்கும் தேவனே, அவர்களை வழிநடத்தும். வேதாக வசனம் சொல்லியுள்ளபடி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28. கர்த்தரே, குடும்பங்களை ஆசீர்வதியும். நேர்மையான உழைப்பில் பலன் காண அருள் புரியும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி தாரும். விவசாயிகள், வியாபாரிகள், ஊழியர்கள் அனைவருக்கும் கிருபை புரியும். புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க ஞானத்தை அருளும். கர்த்தரே, கணவன் மனைவி உறவை ஆசீர்வதியும். பிள்ளைகளை பாதுகாத்தருளும். பிரிந்த குடும்பங்களில் சமாதானம் நிலவட்டும். மன்னிக்கும் இருதயத்தை கொடுப்பீராக. கர்த்தரே, படிக்கும் மாணவர்களுக்கு ஞானத்தையும் நினைவாற்றலையும் ஆரோக்கியத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் தேர்வுகளில் வெற்றியும் எல்லாவற்றையும் அருளும். எங்கள் நாட்டிற்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமைதி நிலவட்டும். நல்ல மழை கிடைக்கட்டும். விவசாயம் செழிக்கட்டும். ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானம் அருளும். நீதியும் சமாதானமும் பெருகட்டும். ஆம், பரலோக பிதாவே, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் வீடுகளில் சமாதானம் நிலவட்டும்.
அவர்களின் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். அவர்களின் மனங்களின் நம்பிக்கை நிரம்பட்டும். குடும்பங்களில் அன்பு பெருகட்டும். வேலை, தொழில், வருமானம், கல்வி, ஊழியம் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். நீ திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. நீ ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. எதிர்வரும் நாட்களில் உமது கிருபையும் இரக்கமும் அவர்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து அவர்களுக்காகவும் பரிந்துரை ஜெபத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து சமாதானத்தால் நிரப்புவாராக. ஆமேன்.